வணக்கம் மக்களே, வணக்கம். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். என்னென்னா, இந்த சேனலோட வலையொலியோட ஆ, நோக்கம் என்ன, கொள்கை என்ன, பார்வை என்ன, இதனோட இலக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து உறுதிமொழிலாம் கூட கொடுத்துருந்தேன். இப்போ அதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆமாங்க, ஃபஸ்ட்டு மீட்டு, இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு மீட்டு அரியலூரிலிருந்து தொடக்கம். MVMC மதுரை வீரன் மணி கோச் ஸ்டார்ட் ஃப்ரம் அரியலூர். ஏன் அரியலூரை தேர்ந்தெடுக்கன்னா, 38 மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். ஃபார் அரியலூர். அதனால் ஆவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால் ஆவிலிருந்து தொடங்குவோம். அப்போ அரியலூர்லேருந்து தொடக்கம். அப்போ அங்கே இருக்கிற அரியலூர், கங்கை கொண்ட சோழபுரம், அங்கெல்லாம் இருக்கிற ஆளுமைகள்ட்டெல்லாம் பேசும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், தம்பி முதல்ல நீங்கள் அரியலூர் வாங்க, அங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ நம்மளோட முதல் தொடக்கம் அரியலூரிலிருந்து. அப்போ இந்த முதல் சந்திப்பு, அரியலூர் சந்திப்பு இருக்கு இல்லையா, இந்த அரியலூர் சந்திப்பு எப்போ, எந்த இடம் என்பதை வரக்கூடிய 2-3 காணொளி நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு போஸ்டராக கொடுத்துட்றேன். இந்த சேனலை பார்க்குறவங்க இந்த போஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் வந்தால் போதும். நான் வேறு எங்கேயும் சோஷியல் மீடியாலையோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ எந்த குழுவிலையும் நான் அனுப்ப போகிறதில்ல. ஏதோ ஒரு காணொளிக்கு நடுவில் வந்துடும். ஏன்னா கும்பல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஓகே, கும்பல்லாம் அதிகமாக வந்துருச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது. அதனால் இந்த காணொளி பார்ப்பாங்க இல்லையா, பார்த்துட்டு அவங்க வந்துட்டால் மட்டும் போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஏதோ ஒரு 4-5 காணொளியில், வரக்கூடிய காணொளியில் நடுவில் ஒரு போஸ்டர் ஒன்று வந்துடும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்துக்கலாம். ஆனால் இது ஏன் நம்ம இப்போ தொடங்குறோம், ஏன் முன்னாடியே தொடங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டு வேணும்ல, பணம் வேணும்ல. அப்போ என்னென்னா, நான் யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், 1 லட்சம் வர வரை நான் வந்து ஆடு ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 1 லட்சம் 100K தட்டினோன்னே அதுக்கப்புறம் நான் ஆடு ஆன் பண்ணேன். ஆடு ஆன் பண்ண அடுத்த நாள்லேருந்தே பார்த்திங்கனாக்கா அப்படியே ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரையும் நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப்லேருந்து இன்கமே நான் வெளியிலே எடுக்கலை. ஏன்னா நம்ம கரன்சி டெப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த புத்திசாலித்தனத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா எடுக்கவே இல்லை. 90-95 வரட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து கால் வந்துருச்சு, டேய் முதல்ல அக்கௌண்ட் நம்பர்லாம் குடியா, உன் பணத்தெல்லாம் எடியா அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு புரிய வச்சேன், இல்லைடா இந்தியன் கரன்சி கீழே வந்துகிட்டு இருக்கு, இப்போ நான் அக்கௌண்ட்டில் எடுத்து பணத்தை எடுத்து எனக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை, அதனால் லேட் ஆகட்டுன்னேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து அரியலூர் பண்ணுறேன்னா, அடுத்த மாதமே உடனே அடுத்த மாவட்டத்துக்கு போகிறோம்னா, அடுத்த மாவட்டத்துக்கு உடனே தேவையில்லை, அதுக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படும், 3 லட்சம் தேவைப்படும் சார். இப்போ அரியலூர் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டதுக்கு ஒரு 500-1000 பேர் வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மதிய உணவு இது ஃப்ரீ இல்லை. மதிய உணவு முழுக்க இது ஃப்ரீ, இலவசம் சந்திப்பு, இலவச சந்திப்பு. அப்போ இது டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு வந்து மதிய உணவு, ஒளி அமைப்பு, சவுண்ட் சிஸ்டம், சேர்ஸு, இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்போ இந்த 2.5 லட்ச ரூபா அப்படின்னா மாதம் இப்போ ஒரு மாவட்டத்துக்கு நான் போகிறோம்னா அதுக்குரிய செலவுகள்லாம் இருக்குது இல்லையா. அதாவது ஒளி அமைப்பு, டிஸ்பிளே, ரைட், அதுக்கப்புறம் சவுண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் என்னுடைய போக்குவரத்து, வர்றது போகிறது, அங்கே தங்குறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவு, அவங்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான புக்ஸு, ஃப்ரீயாக புக்ஸு ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்போ இப்போ வருமானம் வந்துருச்சா மதுரை வீரன்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக காட்ட போகிறேன், என் வருமானம் என்னங்கிறது. இந்த சேனல் ஆரம்பித்து, வலையொலி ஆரம்பித்து 1 வருஷம் கூட ஆகலை. அதுக்கப்புறம் வெறும் 70 வீடியோ தான் போட்டிருக்கேன். 70 வீடியோக்கே 3,30,000 பேர் இதுவரையும் குழுவாக இணைஞ்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் கால் வரும், சார் நீங்கள் வந்து எத்தனை பேர் சார் உங்கள் யூடியூப் சேனலில் கம்பெனியில் இருக்கிறீங்கம்பாங்க. கம்பெனியா? நான் ஒரு ஆள் தாங்க, கேமராமேன் நான் தான், ஆடியோ நான் தான், லைட்டிங்கு நான் தான், ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குது, வீடு தான் ஆஃபீஸு. அப்போது கேமரா எது சார், மொபைல்லையா அப்படின்பேன். ஸோ எல்லாமே முழுக்க இது ஆர்கானிக்காக நடந்தது தான். நான் ஒரு வேல்யூ தரேன், மக்களுக்கு நான் ஒரு வேல்யூ தரேன், ஃப்ரீயாக என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது முழுக்க இது வரக்கூடிய இப்போ நான் காட்ட போகிற ஏர்னிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் இல்லாமல் இது எதுவுமே கிடையாது, ரைட்டா. அதனால் இப்போ ஆல்ரெடி எனக்கு பேசிவ் இன்கம்லாம் வருது சார், நான் ரிட்டையர்லாம் ஆகிட்டேன். ஓகே, அது இப்போ மேட்ரு இல்லை. ஆனால் எனக்கு இப்போ வரக்கூடிய வருவாயை எனது கிராமப்புறங்களில் போய் நான் பேசணும், நான் கிராமப்புறங்களில் போய் சேர்ந்து அடையணும், அங்கே போய் அவங்களுக்கு இதை புரிய வைக்கணும். நிதி சார்ந்தது எப்படி, பெண்கள், வேலையில்லா இளைஞர்கள், அவங்கள்ட்ட போய் நான் ரீச் ஆகணும். அப்போ வேறு வழியே இல்லை. ஒரு மாவட்டத்திற்கும் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம்னா இதில் வரக்கூடிய ஆடுலேருந்து வரக்கூடிய மொத்த வருமானத்தையும் தூக்கி போட வேண்டியதான், ரைட். இப்போ நேரடியாக காமிச்சிட்றேன், அப்படியே பாருங்கள். ஸோ சேனலை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் காட்டும். இந்த பாருங்கள், சேனலில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேன், வந்திருக்கா, எந்த தேதியில் போட்டேன், எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இதெல்லாம் காட்டுதா, ரைட்டு. டேஷ்போர்டு போனோன்னு வச்சுங்க, டேஷ்போர்டு போனோம்னாக்கா இங்கே பாருங்கள், இப்படி காட்டுது. மொத்தம் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு கிளிக் பண்ணுறேனே, யாரோ ஏறுதான்னு பார்ப்போமா, 288 பாருங்கள், 90 ஆகிடுச்சு பார்த்தீங்களா.
ஒரு எவ்ரி 2 செகண்ட் 4 பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொலை வெறியில் போய்ட்டுருக்கு சேனல். ஓகே, செம்ம ஃபாஸ்ட்டு நம்ம சேனல். அடுத்து வந்து பேமெண்ட்டுக்கு நான் போயிடுறேன். பேமெண்ட்டில் இப்போ நான் காட்டுறேன். இந்த பாருங்கள் பேமெண்ட்டு ஜனவரி மாதத்தில் எவ்வளோ வந்துச்சு, பிப்ரவரி மாதத்தில் எவ்வளோ வந்துச்சு, மார்ச் மாதத்தில் எவ்வளோ வந்துச்சு, ஏப்ரல் மாதத்தில் எவ்வளோ வந்துச்சு, மே மாதத்தில் எவ்வளோ வந்துச்சு, ஜூனில் எவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ ஜூலையில் என்ன வந்திருக்கு. என்ன இந்த மாதம் பேமெண்ட்டு பாருங்கள் 1120. இந்த 1120 இருக்குல்ல, இங்கே காட்டுற பாருங்கள், இப்படி தான் வரும். அதாவது பேங்க்குக்கு இப்படி தான் வரும். அடுத்து எஸ்எம்எஸ்ஸாக இப்படி தான் வரும் 1120. அப்போ இந்திய மதிப்புப்படி மாறும் பொழுது 1,06,000 வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தோம்னா ஆல்ரெடி 8-9 லட்சத்தெல்லாம் தாண்டிடுச்சு. அப்போ அடுத்து வரக்கூடிய 4 மாவட்டத்திற்கு பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட தெம்பு இருக்குது. மொத்த வருவாயை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 லட்சம் தாண்டிச்சு. சார் பாருங்கள் சார், நான் என்ன யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னு நான் சேனலை ஆரம்பித்தேன். நான் சார் பேசிவ் இன்கம் என்னோடய சப்கான்ஷியஸ்லேயே பேசிவ் இன்கம் எனக்கு வரணும்னு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் சார், ஃபீடு கொடுத்துருக்கேன் சார் இது சப்கான்ஷியஸுக்கு. சார் உங்களாலேயும் முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 2 வருடங்களில் பாருங்கள், யூடியூபர்ஸ் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வழிகளை நான் கொண்டு வந்துடுறேன். எப்படி ஆரம்பிக்கணும், என்ன வித்தையை பண்ணால் வியூஸ் அதிகமாக வரும், அதுக்கு என்ன ஆல்கரிதம் செட் பண்ணணும், யூடியூபோட எப்படி அதை வந்து நடைமுறைப்படுத்தணும், அந்த ரகசியங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ரகசியத்தெல்லாம் யூடியூப் தொடங்கி இப்போ வந்து நான் நல்லா பண்ணுறேன் சார், லைட்டு போட்டிருக்கேன், கேமரா போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் போலாங்கிறாங்கள, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காகவே நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அது பணம் இருக்கிற வாசி பணம் இருக்கும் பார்த்தீங்களா, அவன் கொடுக்குறதுக்கு எவனாக இருப்பான். ஏன்னா ஃபோன் பண்ணுவாங்க, சார் எனக்கு சொல்லிக் கொடுங்க சார், நான் பணம் தரேம்மா, வாடா உனக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன், வாடா. அவன்கிட்ட ஒரு பில்லை போட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், மாவட்டத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது இந்த யூடியூப்பு எப்படி வளரும், எப்படி வளர்க்கணும், எப்படி வியூஸ் பண்ணணும், அதன் மூலியமாக எப்படி வருவாய் சேர்க்க முடியும் சார். இட்ஸ் அ பியூர் பாசிவ் இன்கம். ஆக மொத்த வருவாய் 8 to 9 லட்ச ரூபா இப்போ வந்திருக்கு. 8 to 9 லட்ச ரூபா வந்திருக்கு. இது அடுத்து வரக்கூடிய ஒரு மாதமாக அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே அடுத்து 4 மாவட்டத்தை நம்ம பண்ண முடியும். அடுத்து அந்த 4 மாவட்டத்தை நான் கேப்சர் பண்ணக்கூடிய போது இன்னொரு வருவாய் வந்திருக்கும், அதை அடுத்த 4 மாவட்டத்துக்கு பண்ண முடியும். கரெக்டாக இப்போ நம்ம சொன்னால சார் 8 லட்சம் 9 லட்சம் இதெல்லாம் நம்ம எய்மே கிடையாது சார், இதெல்லாம் எய்மே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மாவட்டத்தையும் ரீச் பண்ணோம், ஒரு குக்கிராமத்துக்குள்ளேயும் போகணும், எல்லாத்துக்கும் சேமிப்பு பொருளாதாரம்னா என்னென்னு சொல்லணும், சமூக நீதி பேசிய நம்ம சமூக நிதியை பேசணும். புரியுதா? சமூக நீதியில் என்ன சார் நடந்தது, தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன நடந்தது, கீழே போயிட்டான்ல அவனுக்கு சொல்லலை. இதே மாதிரியே சமூக நிதியில் அதே மாதிரியே சொல்லாமல் இருக்குது. எல்லா இடத்துக்கும் நான் போவேன், மதுரை வீரன் நான் போவேன் சார். உண்மையாக சொல்லட்டுமா, பல கார்ப்பரேட்டு எனக்கு எதிராக இருக்கிறாங்க. பல கார்ப்பரேட்டு என் சேனலை முடக்கிறதுக்கு, வைரஸ் அனுப்புறது இமெயிலுக்கு, என்ன அங்கங்கே தவறான கருத்துக்களை பரப்புறது, ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணுறது. டெலகிராமில் குரூப்பு சார், டெலகிராமில் எவனோ ஒருத்தன் ட்ரேடிங் பண்ணுறான், மதுரை வீரன் ட்ரேடிங் பண்ணி தினம் 2000 அப்படின்னு போட்டு வருது. எனக்கு நார்வேயில் இருக்கிற கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற தமிழரனுக்கு ஒருத்தர் அனுப்புகிறாரு, சார் உங்களோட இது நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், என்ன சார் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே கமிஷனர்கிட்ட போய்ட்டு கமிஷனர்கிட்ட பேசி அந்த டெலகிராமை டெலீட் பண்ண வச்சேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் பாருங்கள், யூடியூப்பில் ஏன் பெறப்பட்டு மதுரை வீரன் 2.0 மதுரை வீரன் அஃபிஷியல் சார் வியூஸ் போகுது சார், என் ஃபோட்டோவை போட்டால் வியூஸ் போகுது சார், மதுரை வீரன் போட்டால் வியூஸ் போகுது. ஏன்னா நான் அந்த ஆல்காரதமாக நான் யூடியூபோட நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த ஆல்காரத்தடியே ஏன்டா அப்படி இருக்கீங்க. பல பேர் வந்து கார்ப்பரேட்டில் இருக்க நிறைய பேர் வந்து, ஏன்னா சார் இவ்வளோ நாள் சொல்லலை சார் இதை பற்றி யாருமே, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த பாதையை போட்டு போயிடுவீங்க. சார் உங்கள் வீட்டில் வந்து வழி நீங்களே போட்டு நீங்களே நடந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்களே எதுக்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல பேர் இங்கே இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் உடைக்கிறேன் சார், இதை இலவசமாக அதை புரிய வைக்கிறேன், இலவசமாக புரிய வைக்கிறேன். இதை வாங்க அதை வாங்க, எதையாவது பேசியிருக்கேன் நான் இந்த சேனலில், பேசவும் மாட்டேன், பேசவும் கூடாது. அதுதான் செபி சொல்கிறது. நான் பேச மாட்டேங்க, ஸ்டாக்கை பற்றி பேச மாட்டேங்க, இதை போய் அதை வாங்கன்னு பேச மாட்டேங்க. இதில் நான் உறுதியாக இருக்கேன். அன்றைக்கி நம்ம ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி என்ன சொன்னோம், இன்றைக்கும் பாருங்கள் சில சேனலில் ஜாயின் கம்யூனிட்டின்னு இருக்கும், இருக்கா எனக்கு இருக்கா பாருங்கள். எனக்கு யூடியூப்லேருந்து சொல்கிறாங்க, யூடியூப்லேருந்து வருது எனக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஜாயின்னு போடுங்க சார் உடனே நிறையா உங்களுக்கு ரெவன்யூ வரும், கம்யூனிட்டி போடுங்க சார் உடனே ரெவன்யூ வரும். எனக்கு இதுக்கடா ரெவன்யூ வரணும், அதில் நான் ஏன்டா மக்கள்கிட்டருந்து நான் ஏன்டா பைசா ஆகணும், சூப்பர் சாட்டு அதுக்கு இதுக்கெல்லாம். சார் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம் எனக்கு கால் பண்ணிச்சு, சார் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிடுங்க, ஏதோ ஏஎன்ஆர் நம்பர் தரோம். அவங்க சொன்னது என்கிட்ட மாதமான சரி வருஷத்துக்கு ஆனுவலாக உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்கள் 80 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். நாங்கள்
நான் கேட்டேன் அந்த கம்பெனிகிட்ட 80 லட்ச ரூபா அது மக்களோட காசா இல்லை உங்களோட காசா, உங்கள் பிராண்டுக்கிட்டேருந்து வருதா அப்படின்னு. இல்லை சார் மக்களோட காசுன்னாங்க. நீ தரிய அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் எப்படி சார் தர முடியும், நாங்கள் தரமாட்டோம் சார், மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அதுலேருந்து 2% உங்களுக்கு வந்துடும். ஏய் நீ என்னை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக மாற்றி அதில் 2% எடுங்கிற பண்ணு, அது சட்டப்படி கரெக்டானு கேட்டிங்கன்னா சட்டப்படி கரெக்ட், எனக்கு வேணாங்கிறேன், எனக்கு வேண்டாம், நான் அதுக்கு வரல. ஏன்னா நாங்கள் வந்து துபாயிலே நாங்கள் பார்த்துட்டு காசெல்லாம் பார்த்துட்டு பல டாலர்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்தவனுங்க. என் மக்களுக்கு இன்னும் கீழே தெரியாமல் இருக்கான், அவனுக்கு ரோடு போட்டு கொடுக்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். அப்போ பாருங்கள், கார்ப்பரேட்ஸில் இருக்க பல பேர் வைத்தறிச்சலில் இருக்கிறாங்க. ஆனால் விமர்சனங்களை இல்லாமல் ஒரு மனுஷன் முன்னேறுவானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விமர்சனங்கள் இருக்கணும், எதிர்ப்பு இருக்கணும். அதனால் ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. அப்போ அந்த மாதிரி கார்ப்பரேட்டுக்கெலாம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, வணக்கம் மக்களே, வணக்கம்.